வணக்கம். வீரன் தருமபுரியில் இருந்து. இந்த வண்டி வந்து சேலத்துலேருந்து கொடுத்து விட்டாங்க. இது எல்லாமே ரிவர்ஸ் டைப்பு, வழக்கமாக சொல்கிறது தான். இது வந்து நம்ம மற்றபடி நார்மலாக செய்கிற மாடல் வந்து இப்போ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல் பண்ணியிருக்கு. என்னென்னா, இது டாடா ஏசி டைப்பு ஷீட்டு வந்து எக்ஸலில் போட்டிருக்கு. அதே மாதிரி இது வந்து ஹேண்ட் பிரேக் வச்சுருக்கு. வண்டி முன்னாடி மறுபடியும் நவுத்தி காட்டு. ஸ்டார்ட்லாம் பண்ண தேவையில்ல, அப்படியே வெறும் மிக்கிற மாதிரி தள்ளி காட்டு. இது முன்னாடி பின்னாடி என்ன வருது. இப்போ ஹேண்ட் பிரேக் போடு, ஃபுல்லாக தூக்கி விடு, நல்லா தள்ளு. அவ்வளோதான். இப்போ இழுத்து வராது. சில பேர் ஹேண்ட் பிரேக்கு இதுக்கு முன்னே ஒரு டைம் கேட்டாங்க. அதில் பைக்கில் வச்சு கொடுத்துருக்கு. ஆனால் இது வந்து எக்ஸலில் வந்து ஹேண்ட் பிரேக் வச்சு செஞ்சுருக்கு. அது டாடா ஏசி டைப் ஷீட்டு. இது 3.5க்கு 4 நீட்டு இந்த மாதிரி. அதே மாதிரி இதில் கலெக்டர் பொருள்லாம் திரும்ப எல்லாமே அவங்ககிட்ட திரும்ப கையில் கொடுத்துருவோம். இது நாங்கள் வச்சுக்கிறதில்ல. இதில் பார்த்தீங்கன்னா வீலு, கேரியரு, மெட்கார்டு, டேஞ்சர் லைட்டு, விகேட் லைட்டு, சின்ன ஸ்டாண்ட் ஐட்டம் எல்லாமே இதில் கொடுத்துருவோம். எதுவுமே நாங்கள் வச்சுக்கிறதில்ல. யாராவது வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க அப்படின்றோம். ஏன்னா சில வாட்ஸ்அப்லேயே ஃபோனே பண்ணுறாங்க. நான் ஃபோன் அட்டன் பண்ணுற மாதிரினா நான் வாட்ஸ்அப்பில் நார்மல் கால்லே அட்டன் பண்ணி கேட்டுருவேன். அதனால் பேச டைம் இல்லை, நம்ம ஒரே ஆள் செய்கிறனால தான் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்கன்னு சொல்கிறோம். ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க மெசேஜ் பண்ணுறது தான். அதேமாதிரி பேக்கில் வந்து இண்டிகேட்டரு, டேஞ்சர் லைட்டு எல்லா லைட் செட்டிங்ஸும் கரெக்டாக கொடுத்துருவோம். ரிவர்ஸ் போட்டால் அலாரம் அடிக்கும், எல்லா வேலையும் பண்ணோம். நம்ம வந்து ஒரு ஆட்டோ என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுமோ அது டோட்டலாக எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். இந்த இண்டிகேட்டர் லைனு இதெல்லாம் வந்து எல்லா செட்டிங்ஸ் எல்லாம் பக்காவாக கொடுத்து ரிவர்ஸ் போட்டால் அலாரம் எல்லாம் டோட்டலாக எல்லாமே பக்காவாக இருக்கும். இது சின்ன ஒரு 3 சக்கர டாடா ஏசி மாதிரி நினச்சிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். தேவைன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.